எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்னது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா? எனக்கு தெரியும். அதனால தான் இந்த ரிவைவல் கிட்ஸ் அப்படிங்கிற கிட்ஸ் ப்ரோக்ராம். என்ன சந்தோஷம் தானே? இந்த ப்ரோக்ராம்ல நிறைய பாட்டு, கதைகள், வசனம், அது மட்டும் இல்ல பப்பட் ஷோ, கேம்ஸ் நிறைய கத்துக்கிட போறோம். ஆமா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் மட்டும் இல்ல, என் கூட நிறைய அண்ணன்மார், அக்காமார்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க ஏசப்பா பத்தி உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. என்ன சந்தோஷம் தானே? பாரு அந்த தங்கச்சி ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கிறா. ஓகே, எல்லாரும் உற்சாகமா இருப்பீங்களா? ஓகே, வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகலாம். தம்பி, தங்கச்சி, நம்ம எல்லாரும் சேர்ந்து சூப்பரா ஒரு கிளாப் கத்துக்கலாமா? நம்ம எல்லாம் எப்படி கிளாப் பண்ணுவோம்? இப்படி தானே கிளாப் பண்ணுவோம். ஆனா இப்படி இல்லை, சூப்பரா ஒரு புதுசா ஒரு கிளாப் கத்துக்கலாம். வலது கை எடுத்துக்கோங்க, தூக்குங்க. எல்லாரும் வலது கை தூக்கிக்கோங்க. டேய், வலது கை இன்னும் தூக்காம இருக்காம பாரு. வலது கை தூக்குங்க. ரைட் ஹேண்டை தூக்கிட்டீங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் தூக்குங்க. சூப்பர், எல்லாரும் செய்கிறீங்க, நிறைய பேர் செய்கிறீங்க. ஆமாம், நீங்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்களா? இப்போ என்ன தெரியுமா செய்யணும்? நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க பார்ப்போம். நான் 1 2 3 சொல்லுவேன், அதுக்குள்ளே நீங்களாம் எந்திரிச்சிடணும். ஓகேவா? ரெடி? 1 2 3. எல்லாரும் எந்திரிங்க. சூப்பர், நீங்கள் எந்திரிச்சிட்டீங்க, நான் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ எல்லாரும் செய்யலாமா? இப்போ உங்கள் கையெல்லாம் ஃபிங்கர்ஸ்லாம் மடக்கணும். ட்வாயிங் 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 ட்வாயிங். இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அதில் 2 கையிலையும் ஆள்காட்டி விரலை மட்டும் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ என்ன தெரியுமா செய்ய போகிறீங்க? உங்கள் இடது கையை உங்கள் நெத்திக்கு மேலே வைக்க போகிறீங்க. வச்சுட்டிங்களா? நெத்திக்கு மேலே. உங்கள் வலது கையை, ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, அதை உங்கள் நாடிக்கு கீழே வைக்க போகிறீங்க. இப்போது அண்ணன் சொல்கிறத அப்படியே சொல்லணும். சொல்லாமா? சிங்கி சிங்கி சொல்லுங்க. சிங்கி சிங்கி சாச்சா. கொஞ்சி கொஞ்சி சாச்சா. சிங்கிச்சா கொஞ்சிச்சா சிங்கி கொஞ்சி சாச்சா. சூப்பராக செஞ்சிட்டீங்க, நான் பார்க்குறேன். அழகாக செஞ்சிட்டீங்க. இப்போ நம்ம எப்படி தெரியுமா செய்ய போகிறோம்? ரொம்ப ஸ்லோவாக செய்ய போகிறோம். அதே தான், ஆனால் ஸ்லோவாக செய்யணும். ஓகேவா? அண்ணோட சேர்ந்து சொல்லுங்க. சிங்கி சிங்கி சா சா கொஞ்சி கொஞ்சி சா சா சிங்கி சா கொஞ்சி சா சிங்கி கொஞ்சி சா சா. சூப்பர், அழகாக செஞ்சிட்டீங்க. இப்போ ஸ்லோவாக தானே செஞ்சீங்க. இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக செய்ய போகிறோம். செய்யலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. சிங்கி சிங்கி சா சா கொஞ்சி கொஞ்சி சா சா சிங்கி சா கொஞ்சி சா சிங்கி கொஞ்சி சா சா. ஓகே, சூப்பராக செஞ்சிட்டீங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ரொம்ப வேகமாக செய்ய போகிறோம். ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. சிங்கி சிங்கி சா சா கொஞ்சி கொஞ்சி சா சா சிங்கி சா கொஞ்சி சா சிங்கி கொஞ்சி கொஞ்சி. குழப்பிருச்சா? எல்லாரும் சூப்பராக செஞ்சீங்களா? இனிமே கிளாப் வெல்கம் பண்ணுறதுக்கு இதுதான் கிளாப். ஓகேவா? இன்னொரு வாட்டி செய்யலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. சிங்கி சிங்கி சா சா கொஞ்சி கொஞ்சி சா சா சிங்கி சா கொஞ்சி சா சிங்கி கொஞ்சி சா சா. சூப்பர். அப்போ 2 மீனு 5000 பேரை போஷித்தாரே. 5 அப்போ 2 மீனு 5000 பேரை போஷித்தாரு. 5 அப்போ 2 மீனு 5000 பேரை போஷித்தாரு. இது என்ன கதையா? இல்ல இது என்ன கதையா? இல்ல இயேசு அதிசயம் செஞ்சாரு. நம்ம இயேசு அதிசயம் செஞ்சாரு. இயேசு அதிசயம் செஞ்சாரு. நம்ம இயேசு அதிசயம் செஞ்சாரு.
ஞானம் உனக்கு இல்லையா? கவலைய விடு, கவலைய விடு. படிப்பு உனக்கு வரலையா? பயத்தை விடு, பயத்தை விடு. ஞானம் உனக்கு இல்லையா? கவலைய விடு, கவலைய விடு. படிப்பு உனக்கு வரலையா? பயத்தை விடு, பயத்தை விடு. ஞானத்தை தந்திடுவா, பயத்தையும் போக்கிடுவா. இயேசு ஞானத்தை தந்திடுவா, பயத்தையும் போக்கிடுவா. இயேசு அதிசயம் செய்வாரு, நம்ம இயேசு அதிசயம் செய்வாரு. 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு வசனம் கற்றுக்கலாமா? என்னது, ஸ்கூபி இருந்தால் தான் வருவீங்களா? சரி, நான் ஸ்கூபியை கூப்பிடுறேன். ஸ்கூபி, ஸ்கூபி, இங்கே வா ஸ்கூபி. என்ன மனோ, என்னை எதுக்கு கூப்பிட்ட? நீ இருந்தால் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வசனம் சொல்லுவாங்களா ஸ்கூபி. ஓகே ஓகே, நீ சொல்லிக் கொடு. கிறிஸ்து நமக்காக, புடி ஸ்கூபி. மரித்ததினாலே, எல்லாரும் நல்லா சத்தமாக சொல்லுங்க, கேட்கவே மாட்டேங்குது. தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. எல்லாரும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நாளைக்கும் திரும்பி வந்து கேட்பேன். ஹலோ பிள்ளைங்களா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமா, ஒவ்வொரு ப்ரோக்ராமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ஓகே, இப்போ உங்க எல்லாரையும் பார்க்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க. என்ன, பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறீங்களா? ஓகே, அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கூப்பிட போறேன். ஓகேவா? நான் கால் பண்றேன். அவங்க ஃபோன் பண்ணி நம்ம அவங்கள கூப்பிடலாம். ஓகே, நான் கால் பண்றேன். ரிங் போகுது. ஹலோ ஹலோ ஹலோ, ஐயோ, யார் பேசுறது? அண்ணே, நான் தான் பேசுறேன். ஓ, நீ தான் பேசுறியா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன்னை பார்க்கணும்னு பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணே, நான் குளிச்சிட்டு இருக்கேன். குளிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா. ஏய், சீக்கிரம் வா, உன்னை பார்க்கணும்ல நாங்க. இந்த வாரனே. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அண்ணே, என்ன, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஆமா ஆமா. இப்பதான் குளிச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்ன, அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்ற? நான் ரொம்ப ஸ்பீடு. சரி சரி, நீ ரொம்ப ஸ்பீடு தானே? அதே ஸ்பீட்ல இப்ப நீ வந்துருவியா? வந்து நீ கால் கட் பண்ணுங்க, வாரேன். ஓகே, பிள்ளைங்களா, இப்போ உங்களை பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க. ஆமா, நாம எல்லாரும் 1 2 3 சொல்ல போறோம் சத்தமா. அப்ப அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் உங்ககிட்ட வர போறாங்க. ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ரெடி. 1, என்ன நிறைய பேர் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஓகே, எல்லாரும் சேர்ந்து 1 2 3. பாரு, உன் பக்கத்துல இருக்கிற உன் தங்கச்சி சொல்லவே இல்லை. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? மறுபடியும் எல்லாரும் சொல்லணும் பிள்ளைங்களா, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஓகே, ரெடி. 1 2 3. ஓ, சூப்பரா இருக்கிறீ. உன் பேர் என்னது? அண்ணே, ஆ என் பேரை சொன்னா ஆ இவங்கெல்லாம் சிரிப்பாங்க. ஐயோ, அவன் பேரை சொன்னா நீங்களாம் சிரிப்பீங்களா? வெரி குட், சிரிக்க மாட்டீங்க தானே? ஓகே, உன் பேரை சொல்லு, நாங்களாம் சிரிக்கவே மாட்டோம். என் பேரு. உன் பேரு? சிரிக்க கூடாது, சரியா? பிள்ளைங்களா சிரிக்க கூடாது, சரியா? எல்லாரும் வாயில கிழிச்சுக்கோங்க. ஓகே, நான் சிரிக்க மாட்டேன். சொல்லு, உன் பேர் என்ன? என் பேரு லட்டு. பேரை பாருங்க, லட்டா. லட்டு இல்லாம பேர் வைப்பாங்க? ஆமாண்ணே, எங்க அப்பா கார பூந்தியும் ஆ, எங்க அம்மா பூந்தியும் பேர் வச்சாங்க. என்னது, உங்க அப்பா காரா பூந்தியும் உங்க அம்மா பூந்தி இந்த பேர் வச்சாங்களா? என்ன, உங்க வீட்ல இருக்கிற எல்லாருடைய பேருமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. ஆமா ஆமா, வெளியில சொல்லிடாதீங்க. சரி, சொல்ல மாட்டேன். ஓகே, லட்டு, எங்க பிள்ளைங்க எல்லாம் பார்த்து ஹாய் சொல்லு. ஹாய். ஏய் பிள்ளைங்களா, நீங்களா லட்டுக்கு ஹாய் சொல்லவே இல்ல. எல்லாரும் கை தூக்கி சொல்லலாமா? எல்லாரும் லட்டுக்கு சொல்லுங்க ஹாய். ஹாய். ஓகே லட்டு, இன்னைக்கு உனக்கும் எங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு போட்டி வைக்க போறேன் நான்.
என்ன போட்டி? ஓகே, ரெடியா இருக்கிறியா? ஓகே, நான் ரெடி 1 2 3 சொல்லும்போது எங்க பிள்ளைங்கலாம் சத்தமா அல்லேலூயா சொல்ல போறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் மறுபடியும் 1 2 3 சொல்லும்போது நீ அல்லேலூயா சொல்லணும். உன் அல்லேலூயா சத்தம் அதிகமா இருக்குதா இல்ல எங்க பிள்ளைங்களோட அல்லேலூயா சத்தமா சொல்றாங்களான்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. பிள்ளைங்களா நீயா? உங்க பிள்ளைங்களே சொல்லட்டும். ஓகே. ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க. ஓகேவா? ஓகே, பிள்ளைங்க ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி 1 2 3 சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். நீங்க எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ரெடி 1 2 3. என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க? நல்ல சத்தமா. ஓகே, மறுபடியும். இதான் ஃபைனல் சான்ஸ். ஓகேவா? ரெடி 1 2 3. வாவ், சூப்பரா சொல்லிட்டீங்க. ஓகே, லட்டு பாத்தியா? எங்க பிள்ளைங்க எவ்வளவு சத்தமா சொன்னாங்க. இப்போ நீ சொல்ல போற. ரெடியா இருக்கீங்களா? பிள்ளைங்களா நம்ம எல்லாரும் 1 2 3 சொல்லலாமா? லட்டு பாத்து. 1 2 3. அல்லேலூயா. ஏய் லட்டு, நாங்க சத்தமா சொல்ல சொன்னா நீ சும்மா அல்லேலூயான்னு சொல்லிட்ட. ஆமாண்ணே, என்னால கத்த முடியல. அப்ப எங்க பிள்ளைங்க தான் ஜெயிச்சாங்க. ஆமா ஆமா, உங்க பிள்ளைங்க தான் ஜெயிச்சாங்க. பிள்ளைங்களா, நம்ம எல்லாரும் சூப்பரா ஒரு கை தட்டிலாம் பார்க்கலாம். நல்லா ஜாலியா கை தட்டுங்க. வெரி குட். ஓகே லட்டு அண்ணே, இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்னும் இருக்குது. இன்னும் ஸ்டோரி பார்க்க போறோம். பிள்ளைங்க வீட்டில் உட்காந்து அழகா ஒரு பொருள் செய்ய போறாங்க. வீட்டில் உட்காந்து தெரியுமா? ஒரு கிராஃப்ட் ஒர்க் சொல்லி கொடுக்க போறோம் பிள்ளைங்களுக்கு. ஓகே 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 லட்டு, நீ போயிட்டு அப்புறமா வரியா? சரி, நான் அப்புறமா வரேன். ஆமா, இன்னைக்கு ஸ்கூபி மாதிரி நிறைய பப்பட்ஸ்லாம் வந்திருக்குது. அவங்கலாம் சூப்பரா நிறைய காரியம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. நீ உட்கார்ந்து கவனி. ஓகே ஓகே, பிள்ளைங்களா எல்லாரும் லட்டுக்கு பாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? சூப்பராக ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வசனத்தை எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்கள? ஆக்ஷன் சாங்லாம் செம்மையாக இருந்துச்சுல்ல? சரி, ஆக்ஷன் சாங்லாம் மறந்துடக்கூடாது. நல்லா நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி நீங்கள் வீட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, இப்போது நம்ம ரிவைவல் கிட்ஸனுடைய ஜெப நேரம், இது ப்ரேயர் டைம், சரியா? அதனால் குட்டீஸ் என்ன பண்ண போகிறீங்க தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடத்துல முட்டிக்கால் போட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம், சரியா? வீட்டில் இருக்கிற பெரியவங்க தயவு செஞ்சு பிள்ளைங்களை முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெரியவங்க நீங்கள் கூட சின்ன பிள்ளைங்களுக்காக சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். தயவு செஞ்சு எல்லாரும் முட்டிக்கால் போடுங்க. கையில் மொபைல் இருக்குல்ல? சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் மொபைலை நீங்கள் உங்கள் டேபிளில் வச்சுட்டு சத்தம் மட்டும் இப்போ உங்களுக்கு கேட்டால் போதும். நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமான தேவையான சின்ன பிள்ளைங்களுக்கான ஜெபத்தை நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? பாரு, இன்னும் பாரு, சின்ன பிள்ளைங்க அப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் தான் நல்லா பார்த்தீங்களே. இப்போ ப்ரேயர் டைம். எல்லாம் முட்டிக்கால் போட்டுருங்க, கண்ணை மூடிக்கோங்க, கையை கூப்பிக்கோங்க. சரி, இப்போ முதலாவது பாயிண்ட்டுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். என்ன தெரியுமா? இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட, சிறு பிள்ளைங்க கிட்ட நிறைய பாவ பழக்க வழக்கு இருக்கு. இல்லை, அந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் விடுதலை ஆகணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? சரி, அதில் இருக்கிற சின்ன சின்ன காரியத்தை நான் என்னென்ன காரியத்துக்காக நாம் எல்லாம் ஜெபம் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இல்லை, இந்தியாவில் டெய்லி ஒவ்வொரு நாளும் 55,000 பிள்ளைங்க, எத்தனை பிள்ளைங்க? 55,000 சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இல்லை, ஸ்மோக்கிங்க்கு அடிமையாக இருக்கிறாங்க, புகை பிடிக்கிறாங்க. என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க? சின்ன பிள்ளைங்க தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கூட அப்பப்போ நியூஸில் வாட்ஸ்அப்லலாம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, எவ்வளோ தப்பான பழக்கம் இல்லை. இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் அவங்க சரீரத்தை அது என்ன பண்ணுன்னு தெரியுமா? தீமையான காரியத்துக்கு நேராக மாற்றிடும். சின்ன வயசுலேயே அவங்க உடம்புல பலவீனம் வந்துடும். ஜெபம் பண்ணலாமா? இல்லை, இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்களேன், இன்னொரு காரியம் தெரியுமா? இந்தியாவில் 12 வயசுக்குட்பட்ட 17% பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? குடிப்பழக்கத்துக்கு. இல்லை, இப்போ கூட சில வாரத்துக்கு முன்னாடி இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஒரு வீடியோ வந்துச்சு. அண்ணன் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு சின்ன பையங்க 4 பேர் ஒன்றா சேர்ந்து போய் இல்லை அந்த குடிக்கிற இல்லை அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறத ஒன்றா சேர்ந்து அவங்க எல்லாம் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்களா? அதுக்காகவும் நாம் ஜெபம் பண்ணணும். அடுத்து இன்னும் ஒரே ஒரு காரியம் நான் சொல்லிட்டு இதுக்காக நம்ம நல்ல பாரத்தோட நம்ம கையை கூப்பி ஜெபம் பண்ண போகிறோம். அடுத்து என்ன தெரியுமா? இல்லை, இந்தியாவில் 6 வயசுக்குட்பட்ட 1000க்கும் அதிகமான பிள்ளைங்க தப்பு செஞ்சதுனால அவங்க பல ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கும் ஜெயில் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரியல.
சின்ன பிள்ளைங்க கூட தப்பு பண்ணா ஜெயிலில் போடுவாங்க. அதனால இந்த 3 காரியத்துக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணலாமா? இல்லை கண்ணை முடிச்சிங்களா? நான் சொல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜெபம் பண்ண போறீங்க. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசப்பா, இங்க ஆண்டவரே இந்தியாவில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க ஆண்டவரே பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. இயேசப்பா, நாங்கள் பாருங்க ஆண்டவரே, நாங்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாலாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, முதலாவது குறிப்பை நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. 55,000க்கும் அதிகமான பிள்ளைங்க ஆண்டவரே இந்த சின்ன வயசுலயே புகை பிடிக்கிறாங்க ஆண்டவரே. இந்த புகை பிடிக்கிற பழக்கம் அவங்களுடைய சரீரத்தை கெடுத்துரும் ஆண்டவரே. அவங்க நுரையீரல்லாம் வெந்து போயிடும் ஆண்டவரே. எங்கள் சின்ன பிள்ளைங்களை இந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் தான் ஏசப்பா விடுதலை ஆக்கணும். ஏசப்பா, அதே மாதிரி ஆண்டவரே எத்தனையோ 12 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்க 17% இந்தியாவில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஏசப்பா, இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அந்த பிள்ளைங்க அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும். ஏசப்பா, அது மட்டும் இல்லை ஏசப்பா, நிறைய பிள்ளைங்க 6 வயசுக்கு உட்பட்ட எத்தனையோ பிள்ளைங்க தப்பு செஞ்சதுனால அவங்க தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஏசப்பா, அவங்க எல்லாரும் விடுதலை ஆகணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை நாங்க கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சின்ன பிள்ளைங்களா ஜெபம் பண்ணீங்களா? பாத்தீங்களா? இது மறந்துடக்கூடாது. டெய்லி இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணல பிள்ளைங்களா. முதல் குறிப்புக்கு நல்லா ஜெபம் பண்ணீங்க, சூப்பரா இருந்துச்சு. நிறைய பிள்ளைங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ணீங்கல்ல. இப்போ 2வது குறிப்புக்காக ஜெபம் பண்ண போறோம். முட்டிக்கால தான் நினைக்கிறீங்க, கையை கூப்பி இருக்கணும், கண்ணை மூடி இருக்கணும். அண்ணன் சொல்ல நீங்க கவனமா ஜெபிக்கணும். இல்ல, இந்தியாவில் 20 கோடியே 90 லட்சம் குழந்தைங்க, சுமார் 9 கோடி குழந்தைங்க அதுல ஸ்கூலுக்கு போறதே இல்லை. எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? 20 கோடியே 90 லட்சம் குழந்தை இருக்கிறாங்க. அதுல 9 கோடி பேருக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை, போக முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 4 கோடி மக்கள் இன்னும் கல்வி அறிவு இல்லாத நிலைமையில இருக்கிறாங்க. இதுல 7 வயசுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் 61% இருக்கிறாங்க. இல்லை, படிச்சாதானே இந்த காலத்தில் முன்னேற முடியும்ல. பாருங்க, சின்ன பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்களுக்கு படிக்காம இருக்கிறாங்க அவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய அரசு பள்ளியில் இல்லை, உங்களுக்கு ஸ்கூலில் நீங்கள் நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பீங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி அங்கே இல்லை. அடுத்து பாத்ரூம் இல்லை, அவங்களுக்கு கழிவறை அந்த வசதி அவங்களுக்கு கிடையாது. இல்லை, இதெல்லாம் நீங்கள் நல்லா கேட்டுட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பள்ளிக்கு செல்லாத, அதாவது ஸ்கூலுக்கு போகாத ஆதிவாசி பிள்ளைங்கள்ல ஆண் குழந்தைகள் கிட்டத்தட்ட 2 கோடி பேரும், பெண் பிள்ளைங்க 2.5 கோடி பேரும் இருக்கிறாங்க. இல்லை, இந்த நாளில் படிக்கலைன்னா எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும் இல்லையா? ஜெபம் பண்ணலாமா? முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களுக்குலாம் ஏசப்பா நல்லா ஸ்கூலில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கையை கூப்பி கண்ணீரோடு சத்தமாக ஜெபிக்கணும், சரியா? அன்புள்ள ஏசப்பா, ஆண்டவரே, இந்தியாவில் சிறு பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே பள்ளிக்கூடம் போகிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. ஏசப்பா, ஏசப்பா, எங்களுடைய இந்திய தேசத்தில் 9 கோடி சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதில்ல ஆண்டவரே. வறுமை, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை, இதனால அவங்களால ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு நிலைமை இருக்கு. ஏசப்பா, இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான வசதிகளை, தேவையான வாய்ப்புகளை அரசாங்கமும் நிறைய தொண்டு நிறுவனங்களும் இல்லை உருவாக்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் ஏசப்பா உதவி செய்யணும். அது மட்டும் இல்லை ஏசப்பா, எத்தனையோ 7 வயசுக்கு உட்பட்ட எத்தனையோ பெண் பிள்ளைங்களுக்கு இல்லை படிப்பறிவு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏசப்பா, நீங்க தான் எங்க பெண் பிள்ளைங்களுக்கு, சின்ன அந்த பெண் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு ஆண்டவர் தேவையான, ஸ்கூலுக்கு போறதுக்கு தேவையான வழிகளை, வாசல்களை திறந்து கொடுங்க ஏசப்பா. அது மட்டும் இல்லை ஏசப்பா, ஆண்டவரே, மலைவாழ் மக்கள், ஆதிவாசி பிள்ளைங்கள்ல ஆண்டவரே ஆண் பிள்ளைங்களுக்கு, ஆண்டவர் 2 கோடி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கான வழி இல்லை. அவங்களுக்கு நிறைய இடங்கள்ல, அவங்க இருக்கிற இடங்கள்ல பள்ளிக்கூடம் இல்லை ஏசப்பா. 2.5 கோடி பெண் பிள்ளைங்க இதனால ஆண்டவரே அவங்க ஸ்கூலுக்கு போக முடியல. இப்போ நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிறைய தொண்டு நிறுவனங்கள் மூலமா நீங்க தான் அவங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் நீங்க தான் ஏசப்பா ரெடி பண்ணி தரணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா, நீங்க அப்படியே எங்க ஜெபத்தை கேட்டு செய்ய போறீங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். வீட்டில் அக்கா, தம்பி யாராவது இருந்தால் 2 பேரை ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்படி எங்களை மாதிரி ஆப்போசிட்டில் நினைக்கோங்க. ஃபஸ்ட் நாங்கள் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள். லம் சம் சம், லம் சம் சம், குலி குலி குலி, குலி குலி குலி, ஹேயா ஹேயா. பிடிச்சிருந்துச்சா? இப்போ எங்கள் கூட சேர்ந்து பண்ணுறீங்களா? லம் சம் சம், லம் சம் சம், குலி குலி குலி, குலி குலி குலி, ஹேயா ஹேயா. பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்களும் செய்யணும்னா மறந்துடாதீங்க. பாய். ஏய் ஜெயா. ஹாய் அனிதா. என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க காலைல இருந்து? அதுவா, லீவ் டேஸ் வேற, போர் அடிக்குது, வீட்டில் என்ன பண்ணுறது, அதான் சும்மா கிராஃப்ட் ஒர்க் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன். என்ன கிராஃப்ட் ஒர்க்? என்னன்னா பென்சில்லாம் அங்கங்கே வெளியில் இருக்குல்ல, அதுக்காண்டி ஒரு பென் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, எனக்கும் சொல்லி தரியா? வா சேர்ந்து பண்ணலாம். பிள்ளைங்களா, நீங்களும் என் கூட சேர்ந்து செய்கிறீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இந்த பென் ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது இந்த பேப்பர் கப், நெக்ஸ்ட்டு இந்த சார்ட், 2 கலரில் சார்ட். இந்த 2 கலரில் சார்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்கெட்ச் அல்லது மார்க்கர் உங்ககிட்ட எது இருந்தாலும் பரவாயில்ல. பென், பென்சில், சிசர், கம், அவ்வளோதான். இவ்வளோ தான் வேணும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேப்பர் கப் எடுத்துகிட்டு இந்த சார்ட், இந்த பேப்பர் கப் அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். சரியா? இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்காண்டி கட் பண்ணியே வச்சுருக்கேன். நான் அக்கா ஓட்டுறேன், அதை மாதிரி நீங்கள் ஒட்டுங்க. சரியா? இப்போ இதை நம்ம இதில் ஒட்ட போகிறோம் பேப்பர் கப்பில். சரியா? ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிக்கணும். இந்த பென் ஸ்டாண்ட் நம்ம என்ன மாடலில் செய்ய போகிறோம்னா ரேபிட் மாதிரி செய்ய போகிறோம். இந்த ரேபிட்க்கு 2 காலும் 2 காதும் தேவை. சரியா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூக்கு வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் அது பார்க்க ஃபஸ்ட்டு ரேபிட் மாதிரி தெரியும். வரைவோமா? இதுக்கு பிளாக் கலர் மார்க்கர் எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இந்த ட்ரையாங்கிளோட முக்கில் இருந்து இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ரேபிட்க்கு 2 கண். அவ்வளோதான். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா 2 காது செய்ய போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். நான் வரைகிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் வரைங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேபிட்க்கு காது செய்ய போகிறோம். நான் வரைகிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து வரைங்க. இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே, இது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிசரை வச்சு கட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்காண்டி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, நம்ம இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணும்போது பக்கத்தில் உங்கள் அம்மாவோ அப்பாவோ இல்லை பெரியவங்களோ இருக்கணும். புரியுதா? சரி, இதை நான் கட் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கேன், உங்களுக்காண்டி நான் காட்டுறேன். இதோ இந்த மாதிரி 2 காது. இந்த ஒயிட் கலர் காது எதுக்கு எடுத்துக்கேன் தெரியுமா? இதுக்குள்ளே நம்ம ஒட்ட போகிறோம் ஒயிட் கலர் காதை. அதுக்காக ஒயிட் கலர் சார்ட்டில் இந்த மாதிரி அதோட குட்டி சைஸில், இதோட குட்டி சைஸில் இன்னொரு காது வெட்டி வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ நம்ம இதை 2த்தையும் ஒட்ட போகிறோம். அதே மாதிரி அடுத்த காதையும் ஒட்டிடலாம். இந்த மாதிரி காது தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி 2 காதை எடுத்து நம்ம ஒட்டி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா காலு செய்ய போறோம். காலுக்கும் அதே மாதிரி நான் வரைஞ்சு காட்டுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் வரீங்க. இதோ இந்த மாதிரி. இந்த கால் உங்களுக்கு தெரியுதா? இதே மாதிரி நான் உங்களுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் காட்ட போறேன். அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர், ஒரு பிங்க் கலர்
ஒயிட் கலர் பிங்க் கலரோட குட்டியாக இருக்கணும். நான் உங்களுக்கு ஒட்டி வச்சுருக்கேன், காட்டுறேன். இதோ இந்த மாதிரி மேலேயும் என்ன பண்ணணும்னா குட்டி குட்டி ரவுண்டாக ஒட்டி வச்சிடலாம். புரியுதா? அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த பேப்பர் கப்பில் ஒட்ட போகிறோம். அக்கா எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது ரேபிட்? நம்மளோட பென் ரேபிட் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? இதே மாதிரி நீங்களும் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கம்மை ஒட்டிட்டு கொஞ்சம் அதை காயறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். சரியா? ஓகே, வாங்க இப்போ நம்ம பெண்ணெல்லாம் உள்ளே வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்கு? பென் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கா? இதே மாதிரி நீங்களும் செய்வீங்கன்னு நம்புறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாருங்க, இங்கே ஒரு புழு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஜில்லு. ஜில்லு தான். ஜில்லு பாருங்க, புழுவாக இருக்கிறனால நமக்கெல்லாம் பிடிக்காது தானே. புழுவை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும், நம்மளை பார்த்துட்டு பிடிக்காது. ஆனால் அதே போல தான் அதுவும் நினச்சிட்டே இருந்துச்சு, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்துச்சு. அடுத்து இந்த சில்லு ஒரு நாள் என்ன தெரியுமா செய்யுது? ஓடி போய் அங்கே இருக்கிற ஒரு எறும்பை பார்க்குது. எறும்பை பார்த்தா ஒரு பெரிய இலையை தூக்கிட்டு அது பாட்டுக்கு போகுது. அந்த எறும்பு சுறுசுறுப்பாக எறும்பலை பார்த்துருக்கோம் தானே. அந்த எறும்பல் எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பாக இருக்கும். அதே போல் இங்கே ஒரு எறும்பு சுறுசுறுப்பாக ஒரு இலையை தூக்கிட்டு போகுது. இதை பார்த்தோன்னே இந்த புழுவுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. ஏன்னா தன்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கவலைப்பட்டுச்சு. பாருங்கள், ஒரு சின்ன எறும்பு தான், ஆனால் இவ்வளோ பெரிய இலையை தூக்கிட்டு போதே. ஏசப்பா, என்னைய மட்டும் ஏன் இப்படி படைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்லு கேட்டுச்சான். அப்போ ஏசப்பா சொன்னாங்களாம், சில்லு டோன்ட் வரி, உன்னை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த புழுவும், என்ன ஏசப்பா, என்னை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போயிடுச்சு. இன்னொரு நாள் போய் யாரை தெரியுமா பார்க்குது? அழகான ஒரு தேன் கூட்டை பார்க்குது, தேனீக்களை பார்க்குது. தேனீக்களை பார்க்கும்போது பாருங்க, இந்த தேனீக்கள் அழகா தேன் கூட்டை கட்டுது, அது அங்கங்கே பறக்குது. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற இந்த புழு கவலைப்பட்டுட்டே இருந்துச்சான். இந்த இவங்கெல்லாம் நல்லா இருக்கும்போது நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏசப்பா பார்த்து கேட்டுச்சான், என்ன ஏன் ஏசப்பா இப்படி படைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ ஏசப்பா சொன்னாங்களாம், இப்போ அண்ணா சொல்கிற மாதிரியே சொல்லுங்க, சில்லு டோன்ட் வரி, உன்னை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு மறுபடியும் சொன்னாங்களாம். ஏசப்பாட்ட, என்ன ஏசப்பா, அப்போதான் இதுதான் சொன்னீங்க, இப்பயும் அதுதான் சொல்கிறீங்க, சரி நீங்கள் சொன்னபடியே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சான். இன்னொரு நாள் இந்த ஜில்லு ஒரு சிலந்தியை கூட பார்த்துச்சு. அந்த சிலந்தியை பார்க்கும்போது அந்த சிலந்தி அழகா நிறைய ஓச்சி தனக்குன்னு ஒரு கூட்டை அது கட்டிக்கிச்சு. ஆனால் இந்த ஜில்லு வந்து ரொம்ப கவலைப்பட்டுச்சு. நம்மளால் நம்மளையே பாதுகாக்க முடியல, நமக்குன்னு ஒரு வீடு இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்லு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுச்சு. மறுபடியும் ஏசப்பாத்தை கேட்டுச்சு, ஏசப்பா, இந்த சிலந்தியெல்லாம் நல்லா தான் படிச்சிருக்கீங்க, என்ன மட்டும் ஏன் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுச்சான். அதுக்கு மறுபடியும் ஏசப்பா சொன்னாராம், என்னோட செய்தி சொல்லுங்க, என்ன சொல்லியிருப்பாரு ஏசப்பா? அதே தான், சில்லு டோன்ட் வரி, உன்னை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இதுக்கு மறுபடியும் கவலையாயிடுச்சு, என்ன ஏசப்பா எப்போ பாரு என்னை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நோக்கம் இருக்கு, நோக்கம் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்களே, சரி என்னதான் நடக்குது அப்படி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுவும் போயிடுச்சான். தலகியில் இந்த ஜில்லு தூங்கிட்டு இருந்துச்சான். அது மேலே ஒரு கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. சில்லுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. என்னது, நமக்கு ஒன்றுமே தெரியலையே, இப்படி நம்ம மேலே சுற்றி ஒரு கூடு கூட ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருந்துச்சு. ஐயோ என்னதோ என் மேலே கட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்லு ரொம்ப கவலைப்பட்டு இருந்துச்சு. அப்போ மறுபடியும் இப்போ இந்த நிலைமையில கூட இந்த ஜில்லு ஏசப்பா பார்த்து கேட்டுச்சான், ஏசப்பா ஏசப்பா என் மேலே என்னமோ ஆகுதே, என்ன ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாங்க. ஏசப்பா மறுபடியும் சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க எல்லாரும் சொல்லுங்க, சில்லு டோன்ட் வரி, உன்னை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சரி ஏசப்பா, என்னை படித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்போ மாதிரி எதான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஜில்லு அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக சிறகடிச்சு வானத்தில் பறந்துச்சான். பாருங்க,
ஜில்லு தான் இப்படி இருக்குமேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க எவ்வளோ அழகா ரெக்க இருக்கு, கலரா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. முந்தி பார்க்க அருவருப்பா இருந்துச்சு, இப்ப பார்க்கவே ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. நமக்கு பட்டாம்பூச்சினா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. நம்ம வீடுகள்லாம் பட்டாம்பூச்சி இருக்கும்போது அதை பார்த்து பிடிக்க போவோம். அது நம்ம எப்போவுமே நமக்கு க்யூட்டாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும் பட்டாம்பூச்சி. எனக்கு பட்டாம்பூச்சி பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பட்டாம்பூச்சியா, ஒரு வண்ணத்து பூச்சியா இந்த ஜில்லு மாறிடுச்சு. பாரு தம்பி தங்கச்சி, ஏசப்பா அடிக்கடி இந்த ஜில்லுட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? ஜில்லு டோன்ட் வரி, உன்னை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் நிறைய நேரம் கவலைப்படுவோம். நான் கருப்பா இருக்கேனே, இல்லை நான் வெள்ளையா இருக்கேனே, நான் குண்டா இருக்கேன், இல்லை நான் ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அப்படி தானே? நம்மளாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சில நேரம் நம்மளே மருத்துவங்களுக்கு பார்த்து கிண்டல் பண்ணியிருக்கோம். அங்கே பாரு, அவனை பாரு எவ்வளோ கட்டங்கரேன்னு இருக்கான், கருப்பாக இருக்கான். அங்கே பாரு அவ குண்டுன்னு இருக்கா, இவனா அவன் தான் ஒல்லியன், இவனுக்கு தான் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் அவங்களுக்கு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவோம். இதெல்லாம் தப்பு தானே? நம்ம ஒவ்வொருத்தரையும் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ உன் பேர் சொல்லு பார்ப்போம். இப்போ உங்க எல்லாரும் உங்க நெஞ்சு பக்கத்தில் கை வச்சுக்கோங்க, சொல்லு. என்னை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆமாம், நம்ம எல்லாத்தையும் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. பைபிளில் ஒரு வசனம் கூட இருக்கு. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியால் உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. பார்த்தீங்களா? நம்ம பிரமிக்கத்தக்கப்பட்ட அதிசயமாக ஏசப்பா நம்மளை உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ஏசப்பாவுக்கு ஸ்பெஷல் தான். நீ கவலைப்பட்றீல்ல, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டில்ல, அதெல்லாம் அந்த கவலையெல்லாம் ஏசப்பாவை போக்குவாங்க. ஒரு நாள் நீயும் இந்த வண்ணத்து பூச்சி போல சிறகடிச்சு பறக்க போற. கண்ணு மூடுங்க பார்ப்போம். கண்ணு மூடுங்க எல்லாம் கண்ணு மூடுங்க. நம்ம இப்போ ஜோம் பண்ண போறோம். கண்ணு மூடிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, நாங்களும் நான் ஏன் கருப்பாக இருக்கேன், நான் ஏன் வெள்ளையாக இருக்கேன், நான் ஏன் குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் கவலைப்பட்டிருக்கோம். அடுத்தவங்கள பார்த்தும் அவங்க கருப்பாக இருக்காங்க, வெள்ளையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிண்டல் அடிச்சிருக்கோம். ஏசப்பா எங்களை மன்னிங்க ஏசப்பா. நாங்களும் அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அழகாக படைச்சிருக்கீங்க, ஒவ்வொருத்தரையும் ஸ்பெஷலாக படைச்சிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் எல்லாரும் இப்போ எங்களை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஏசப்பா. நீங்கள் எங்களோட இருக்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல்ல? ஓகே, இதே போல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் வரும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, யூடியூப்பில் போய் சில்ட்ரன் ரிவைவல் மினிஸ்ட்ரி அஃபிஷியல் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நாங்கள் அடிக்கடி அப்லோட் பண்ணுற இந்த கிட்ஸ் ரிவைவல் ப்ரோக்ராம்லாம் உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுல்ல? உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே? ஓகே, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் குரூப்லையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.